ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விபீஸ் லிட்டில் வேர்ல்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி காலையில் நேரத்தில் எழுந்தாச்சு. வீட்டு வாசப்படியில் வந்து எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. வாரத்தில் ஒரு நாள் வச்சா போதும். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி எகெயின் சேம் ப்ரொசீஜர். நல்லா மஞ்சளில் கொஞ்சம் ஜவ்வாது பன்னீர் கலந்து நல்லா வாசலில் வந்து நம்ம நிலவில் வந்து தேய்ச்சி விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சோம் அப்படின்னா வந்து வாசப்படி பார்க்குறதுக்கே அவ்வளோ லக்ஷ்மிகரமாக, மனசுக்கே வந்து ஒன்ஸ் நம்ம அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா பார்க்கும்போதே மனசு அவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மஞ்சளில் ஜவ்வாது பன்னீர் எல்லாம் கலந்து அதை நம்ம தேய்க்கும் போது ஒன்ஸ் அந்த என்ட்ரன்ஸில் நிற்கும் போதே ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஒரு டிவைனான ஸ்மெல்லு, அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒன்ஸ் அந்த சைடில் வந்தாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு கோலம் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் எனக்கு வராது, ஏன்னா எனக்கு அது போட்டு பழக்கம் இல்லை. நான் கேரளாவில் தான் வளர்ந்தது, எல்லாமே எனக்கு போட்டு பழக்கம் இல்லை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய மாமியார் வந்து ரொம்ப சூப்பராக போடுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கோலம் போடுற இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. இந்த 5 இயர்ஸ்க்குள்ளார நான் நிறையா விஷயங்கள் கற்றுட்டு இருக்கேன். இன்னுமே வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு இதெல்லாம் பண்ணுறதுல. லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள், ஏன்னா அங்கே பழக்கம் இல்லை. ஆனால் தெய்வீகமான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே அந்த நம்பிக்கை ஜாஸ்தி ஆகிடுது. ஃபாலோ பண்ணுற நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னோடய லைஃப்பில் நான் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணேன், எனக்கு எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு, என்னோடய அனுபவங்கள் எல்லாமே நான் விலாக்ஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த விலாக்ஸ் உங்களுக்கு, என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களில் என்னோடய லைஃப்பில் நடந்த முக்கியமான ஒரு சில விஷயங்கள், அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு என்னுடைய லைஃப்பில் வந்து ஏற்படுத்தின மாற்றங்கள் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு விரும்புகிறோம். ஸோ இந்த பதிவுகள் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போகலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை போட்டிருக்கேன். இத்தனை வருஷத்தில் லாட்டஸ் மட்டும் ரொம்ப அழகாக, என்னை பொறுத்த வரைக்கும் நான் போடுற கோலங்களில் வந்து லாட்டஸ் வந்து ரொம்ப அழகாக வரும் அப்படின்னு எனக்கு அது பயங்கர கான்ஃபிடென்ஸ். நான் வெள்ளிக்கிழமை நாளில் தான் வந்து லாட்டஸ் போடுவேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வரைகிறதுக்கு. பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு புத்தா வந்து வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் இந்த புத்தாவை தேடிகிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து எனக்கு ஒரு ரோட் சைடில் ஒரு ஷாப்பில் நாங்கள் அப்படியே பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், கிடச்சது, வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் நம்ம காலையில் எழுந்து டோர் ஓப்பன் பண்ணும்போதே இந்த மாதிரி அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு புத்தா இருக்கிறத பார்க்கவே ரொம்ப அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தோம். கடைசியில் வந்து கிடச்சிது. இன்னுமே முடியல, இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பாக்கி இருக்குது. கொஞ்சம் செடிகள் எல்லாமே வந்து லைவ் பிளான்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கு நடுவில் வந்து புத்தா வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒவ்வொரு விஷயங்களாக இனிமேல் தான் பண்ணணும். நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் விளக்குகள் எல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு குங்குமம் வைப்பேன். மோஸ்ட்லி தேர்ஸ்டேஸில் வியாழக்கிழமை தான் வந்து விளக்குகள் எல்லாம் கழுகி பொட்டு வைப்பேன். போன வியாழக்கிழமை என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால நான் திங்கக்கிழமை இதெல்லாம் வந்து விளக்குகளெல்லாம் கழுகி பொட்டு குங்குமம் வச்சேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை எனக்கு வெற்றிலை தீபம், செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு முருக பக்தை, எனக்கு எல்லா கடவுளையும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், லைஃபே நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிற டைமில் திருச்செந்தூர் முருகன் கிட்டே போய் நின்று எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தையே அவர் கொடுத்துட்டாரு. லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு மன குழப்பம் இருந்தாலும் முருகர் இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, முருகரை நம்புகிற எல்லா முருகன் டிவோட்டீஸுக்குமே வந்து அந்த ஒரு மிகப்பெரிய தைரியம், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா முருகரை வந்து எல்லா கடவுளுக்கும் சக்தி உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் முருகன் வந்து நம்ம ஈஸியாக நெருங்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு நான் நம்புகிறேன். டக்குன்னு வந்து அவர் வந்து ரிசல்ட்டை கொடுத்துடுவார். நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ, உண்மையாக இருந்தால் ஆத்மார்த்தமாக நம்ம அந்த ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு, ஒரு தட்டில் 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச மாதிரி பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு 48 நாள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 அப்படிங்கிற டைமில் 3லேருந்து 6 மணி வரைக்குமே வந்து சரஸ்வதி யாமம், அவ்வளோ ஏர்லியராக இல்லைனா கூட ஒரு 4:30க்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைமை ஏற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினச்ச அந்த
விளக்க நம்ம தீபத்தை ஏற்றி வரோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் என்னோடய லைஃப்பில் வந்து ட்ரை பண்ணி எனக்கு வெற்றி கிடைச்ச விஷயம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த விளக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரபஞ்ச சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கிற டைம் வந்து இந்த 3 to 6. இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எதை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த விளக்கு வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, இந்த பிரபஞ்ச சக்தியை நல்லா நினச்சி 48 நாள் வந்து தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வாங்க. ஒரு தட்டில் 5 அகல் விளக்கு வச்சு நீங்கள் தீபத்தை நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஏற்றி வாங்க. லேடிஸ்க்கு வந்து 48 நாள் வந்து தொடர்ந்து வைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை தான். அவங்க பீரியட்ஸ் முடிஞ்சு சுத்தமானதுக்கப்புறம் வந்து தீபம் வைக்கும்போது எங்கே விட்டீங்களோ, இப்போ 23வது நாள் முடிஞ்சு அடுத்ததுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சு நீங்கள் எப்போ வைக்கிறீங்களோ அது 24 அப்படிங்கிற கவுண்ட் வச்சு வாங்க. அப்படியே தொடர்ந்து ஒரு 48 days கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றி வாங்க. நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய சொந்த அனுபவம் கூட. இது நான் செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான், இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுனால எனக்கு செவ்வாய்க்கிழமையில் வந்து வெற்றிலை தீபம் வைக்கிற ஒரு பழக்கம் கூடி உண்டு. வெற்றிலை தீபத்தை பற்றி ஒரு பதிவு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விளக்குங்க இந்த வெற்றிலை தீபம். வெற்றியை தரும் வெற்றிலை தீபம் அப்படின்னு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது உண்மைதான். ஏன்னா நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அசைச்சு கொடுத்துருவார் முருகர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நெருங்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த முருகர் அப்படிங்கிறது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனக்குழப்பம் கஷ்டம் இருந்தாலும் முருகரை நல்லா வேண்டி செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து செவ்வாய் ஹோரையில் இந்த வெற்றிலை தீபத்தை வச்சுட்டு வாங்க. 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். வேலை வேணுமா, இல்லைனா இடம் பிரச்சனை, பூமி வாங்கணும், வீடு கட்டும் போதே பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து நம்மளுக்கு சாதகமான ஒரு முடிவை கொண்டு வந்து கொடுக்கும். நம்பிக்கையோடு வச்சுட்டு வாங்க. டீட்டெயில்டான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் வந்து லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். நான் கிச்சனில் வந்து ஒரு சின்ன உருளியில் தண்ணியை நிறச்சி அதில் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர், பச்சை கற்பூரம் போட்டு ஃப்ளவர்ஸ் வச்சுடுவேன். இது வந்து நம்ம பொதுவாகவே வந்து கிச்சன் நம்ம நாள் முழுவதுமே அந்த கிச்சனில் நிற்கிறோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்குள்ளார என்ட்ராகிறதா இல்லையா? ஸோ அந்த கிச்சனை வந்து நீட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தாலே வந்து நம்மளுக்குள்ளார அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை, ஒரு மன அமைதியை, ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து அதை க்ரியேட் பண்ணி கொடுத்துடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து கிச்சன் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து சூப்பரான ஃபினிஷிங்கில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு 11 inches வந்து உருளை, சூப்பரான குவாலிட்டி, நல்ல ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு. சித்திரக்கனி வைக்க போகிறோம் இல்லையா? இந்த சித்திரக்கனி ஒரு வெரைட்டிக்கு வேண்டி இது கேரளாலலாம் வந்து உருளியில் தான் வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும் உருளியில் வந்து சித்திரக்கனியெல்லாம் வச்சு பார்க்கும்போது. அப்போ உங்களுக்கு சித்திரக்கனி வைக்க வர்றதுக்கு இந்த உருளி வேணும் அப்படின்னா வந்து தாராளமாக இந்த 11 inches உருளி வாங்கலாம். நம்ம சைட்டில் இருக்குது, இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லை, நம்ம இந்த உருளியில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம அது கூட பண்ணலாம். தண்ணி நல்லா நிறச்சி கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது பொடி எல்லாம் இட்டு நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சோன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதை க்ரியேட் பண்ணி கொடுத்துடும். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இது இழுத்துடும். அதுக்கு தான் நம்ம வந்து உருளியில் தண்ணியில் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு வீட்டில் வைக்கிறது. சித்திரக்கனி செட்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உருளி, அதே மாதிரி பரா, கேரளா விளக்கு இல்லைனா லக்ஷ்மி விளக்கு, நவதானியங்கள், ஒரு பிளேட்டில் வந்து லக்ஷ்மி காயின்ஸு, இது ஒரு செட்டாகவும், அதே மாதிரி லாட்டஸ் ஸ்டாண்ட் விளக்கு, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. மற்றும் வெண்ணக்கண்ணன், ஒரு க்யூட்டான ஒரு மினியேச்சர். வெண்ணக்கண்ணன் மட்டும் இல்லை, மகாலட்சுமி, விக்னேஸ்வரன், சாய்பாபா, நிறைய மினியேச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கோமாதா, இது வந்து லட்டு கோபால், ஒரு குட்டி கண்ணன் வந்து கையில் லட்டு பிடிச்சி இருக்கிற மாதிரி
லட்டு கிருஷ்ணன். இவர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இந்த சித்திரக்கனி செட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் வந்து பெரிய ஃபிகரின்ஸ் இருக்குது, ஐடல்ஸ் இருக்குது, அதுக்கு மாலை போடணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாலை வாங்கி போட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எப்போவுமே வந்து ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய இந்த மாதிரி ஐடல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாலை போட்டு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கார்லண்ட்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இது ஃபுல்லாக செட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணும். இப்போ லக்ஷ்மி விளக்கு, குபேரா காயின்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வேணும்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம். நான் இந்த வீடியோவில் காட்டி இருக்கிற லக்ஷ்மி விளக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன கஜலக்ஷ்மி விளக்கு வீட்டில் வேணும், லக்ஷ்மி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் இந்த விளக்கு வாங்கிக்கலாம். ஃபினிஷிங் எல்லாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக விளக்கு பார்க்கவே ரொம்ப லக்ஷ்மிகரமாக இருக்குது. அஃபோர்டபுளான ரேட்டில் வந்து லக்ஷ்மி விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை உருளியாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து 11 இன்ச்சஸ் உருளி. இதுவே வந்து நம்மக்கிட்ட 9.5 இன்ச்சஸ், 8 இன்ச்சஸ், 6 இன்ச்சஸ், 4 இன்ச்சஸ் ரொம்ப சின்ன உருளியிலேருந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பிரம்ம முகூர்த்த செட்டுங்க. 3 டைப் ஆஃப் பிரம்ம முகூர்த்த செட்டு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் நம்ம சைட்டில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுற ஒரு விளக்கு அப்படின்னா வந்து இந்த பிரம்ம முகூர்த்த செட்டு தான். நம்ம வெப்சைட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய சேல் ஆகிட்டுருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரம்ம முகூர்த்த செட்டு. என்னென்னா வந்து இதோட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த விளக்குகள் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு காட்டின விளக்குகள் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி, நல்ல பிளேட்டாக இருந்தாலும் சரி, விளக்குகளாக இருந்தாலும் சரி, நல்ல கெட்டியாக ஃபினிஷிங்கெல்லாம் பக்காவாக இருக்கும். ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள், அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. பிளேட்டெல்லாம் சூப்பரான ஃபினிஷிங்கோடு இருக்கும். பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே ஏற்றலாம். அதனால ரொம்ப ரேட்டு கம்மியிலேருந்து நல்ல குவாலிட்டி வரைக்கும். இது வந்து குபேர விளக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விளக்குகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. குபேர விளக்கு வச்சு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த செட்டு வாங்கிக்கலாம். இந்த செட்டு கூட விரும்பி வாங்குறவங்க உண்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த செட்டு வேணும்னா இது வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வேல்மாறல் தமிழ் வந்து நம்ம சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இல்லைனா வேல்மாறல் தமிழ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டக்குன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேல்மாறல் படிக்கும்போது வேல் வந்து கையில் வச்சு படிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த குட்டி வேல் வந்து பிராஸில் குட்டி வேல் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். வேல்மாறல் இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ண தாராளமாக கிடைக்கும். ஜஸ்ட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். வேல்மாறல் படித்ததுனால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பாருங்கள். இந்த வேல்மாறல் 48 நாள் வந்து தொடர்ந்து நம்ம படித்து வந்தோன்னா லைஃப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக முருகனை முழுசாக நம்பி மனசார நம்ம அது வந்து முழுசாக வந்து அது படிச்சுட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வாங்க. இது வேணும், வேல்மாறல் புஸ்தகம் வேணும், அது ஒரு குட்டி வேல் கையில் பிடிச்சி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். இல்லை நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க, திருத்தணி போகிறீங்க அப்படின்னா கோவிலில் போய் இருந்து படிங்க, இன்னுமே ரொம்ப நல்லது. இது வந்து 5 அடுக்குகள் இருக்கிற குபேர பானை, பிராஸ் குபேர பானை. நல்ல ஒர்க் ஃபினிஷிங் எல்லாம் நல்ல குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். இந்த குபேர பானையில் வந்து நம்ம நெல், பச்சரிசி, உப்பு, நவதானியங்கள், லக்ஷ்மி குபேர காயின்ஸ், நவரத்னங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு அடுக்குலையும் வந்து நிரப்பி நம்ம பூஜா முறையில் நார்த்தன் கார்னரில் வச்சு நம்ம பொட்டு குங்குமம் வச்சு டெய்லி ஒரு புஷ்பம் வச்சு பூ வச்சு தீபம் தூபம் காமிச்சு வந்தோம் அப்படின்னா இந்த குபேர பானை எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து சகல செல்வமும் வந்து நிறைஞ்சிருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து குபேர பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமை செய்யக்கூடிய குபேர பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஃப்ரேம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம குபேர காம்போவாக கொடுத்துட்டு இருக்கிறோம். குபேர லக்ஷ்மி ஃப்ரேமு, 2 குபேர விளக்கு, கீழே வைக்கிற தட்டம் கூட. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 குபேர விளக்கு தட்டம், அதே மாதிரி குபேர லக்ஷ்மி ஃப்ரேமு, பச்சைத்திரி. குபேர விளக்கில் வந்து பச்சைத்திரி போட்டு ஏற்றுறதுங்கிறது தான் ரொம்ப நல்லது. பச்சைத்திரி, பச்சை குங்குமம், இந்த ஃபுல் செட்டே வந்து 640 ரூபாய்க்கு நம்ம சைட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் வந்து டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கோம்போ வந்து ஜஸ்ட்டு 640 ருபீஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரேமு, 2 விளக்கு, தட்டமோட 2 விளக்கு, அதே மாதிரி பச்சை குங்குமம், திரி எல்லாமே வந்துடும். நிறைய மினியேச்சர்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கோம். குபேரர், அழகான குபேரர், அதே மாதிரி முருகர்,
அழகான முருகர், சேவல், அதே மாதிரி மகாலட்சுமி, விக்னேஸ்வரர் அழகான லோட்டஸில் வந்து விக்னேஸ்வரர் வந்து மினியேச்சரில் வந்து கொண்டு வந்திருக்கோம். வெண்ணக்கண்ணன், லட்டு கிருஷ்ணன், இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். விக்னேஸ்வரர், மகாலட்சுமி இவங்க 2 பேரையும் கோம்போவை வாங்கணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற மினியேச்சர்ஸ்க்கு எல்லாமே வந்து 199 தான். ஆனால் வந்து இந்த விக்னேஸ்வரன், மகாலட்சுமி மட்டும் 250 ருபீஸ். ஒரு பீஸ்க்கு வந்து 250 ருபீஸ் வருது. நிறைய சாய்பாபா டிவோட்டீஸ் இருக்குது, அவங்களுக்காகவே வந்து நம்ம இந்த மினியேச்சர் கொண்டு வந்திருக்கோம். சாய்பாபா ஜஸ்ட் 199 தான். வேணும் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிறைய பேர் விக்னேஸ்வரன், மகாலட்சுமி, சரஸ்வதி 3 பேரையும் வாங்குவாங்க. அதே மாதிரி பெருமாளுடைய மினியேச்சர் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், வீடியோவில் காட்டல. ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணால் போதும், நம்ம சைட்டோட லிங்க் அனுப்பிச்சு கொடுத்துடுவோம். இல்லைனா ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 டைப்பு குபேர விளக்கு தான் நம்மக்கிட்ட இப்போது அவைலபிளாக இருக்குது. இது போக இன்னொரு குபேர விளக்கு கூட இருக்குது வித் ஸ்டாண்டோட. இனி அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து காஃபி ஃபில்டர் வித் டபரா செட்டோட ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒர்க் ஃபினிஷிங் எல்லாம் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸில் வந்து நல்ல பக்காவான ஒர்க்கு. நீங்கள் பார்த்தாலே அந்த குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே தான் ஒன்ஸ் உங்கள் கையில் கிடைச்சாலும் அதே குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இதே ப்ராடக்ட் தான் நம்ம வந்து அனுப்புகிறது. நல்ல அஃபோர்டபுளான ரேட்டில் வந்து பிராஸ் ஐட்டம்ஸ் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சம்மர் ஸ்பெஷல் சாரீஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். சாரீஸ் கூட நம்ம சேல் பண்ணுறோங்க. சூப்பர் சாஃப்ட் சாரீஸ், இது காட்டன் சாரீஸு. வேர் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், உடம்புல அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இது வேர் பண்ணோன்னா இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இது வந்து சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி சூப்பரான கலரில் வந்து லினன் சாரீஸ், அவ்வளோ பார்க்க வந்து இது கட்டினோன்னா அவ்வளோ அழகாக தெரிவிங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன், பார்த்தாலே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லினன் சாரீஸ் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனை கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். டாட்டா பபாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓம் சரவண பவா. எல்லா புகழும் முருகனுக்கே.